தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கட்சிதான் முதலில் மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், மனித உரிமைத்துறை, பஞ்சாயத் ராஜ் மற்றும் சேவாதளம் என்று பல்வேறு உட்பிரிவுகளை ஏற்படுத்தியது. இந்த உட்பிரிவுகளின் மூலம் பல புதிய தலைமைகளை கண்டறிந்து அவர்களுக்கு பல்வேறு பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தது. தேசத்தை நிர்மாணிக்கும் பணியில் அவர்களை பயன்படுத்தி கொண்டது. பெருந்தனக்காரர்கள்தான் காங்கிரஸில் பதவி வகிக்க முடியும் என்று ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் இந்த கட்சியிலே பெருந்தலைவர் காமராஜரும் ஐயா ராமையாவும் பெரியவர் கக்கனும் உருவானார்கள். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். கடந்த காலங்களில் யாருக்கு டெல்லியில் செல்வாக்கு இருக்கிறதோ, யார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு வேண்டியவர்களையோ அல்லது தான் சொல்வதை மட்டும் கேட்பவர்களையோ மாவட்ட தலைவர்களாக்கி அழகு பார்த்தார்கள். அது கட்சியை பெரும் பின்னடைவுக்கும் சீரழிவுக்கும் கொண்டு சென்றது. இன்றைய சில பாதிப்புகளுக்கு காரணம் அது மட்டுமே. அதனால் தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பார்வையாளரை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த பார்வையாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ, நாடாளுமன்ற உறுப்பினராகவும், முன்னாள் மாநில தலைவராகவும் அல்லது முன்னாள் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்த அனுபவம் மிக்கவர்களை தேர்வு செய்து பார்வையாளராக அனுப்பியிருக்கிறார்கள். மாவட்ட தலைவர் பதவிக்கு மேலிடத்திலிருந்து நியமனம் என்ற கட்டத்தில் இருந்து மாறி அடிமட்டத்திலிருந்து தகுதி வாய்ந்த ஒருவரை தேர்வு செய்து அறிவிக்கும் நடைமுறையை ஏற்படுத்தியிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி. பஞ்சாப், குஜராத், தெலுங்கானா உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த பணி முடிவடைந்து விட்டது. இப்போது தமிழகத்திற்கு வருகிற பார்வையாளர்கள் மாவட்ட தலைவர், வட்டார தலைவர்களை மட்டுமின்றி அனைத்து தரப்பினரையும் சந்திக்கிறார்கள். ஜாதி ரீதியாக முன்னுரிமை இல்லை. யார் இந்த கட்சிக்காக கடுமையாக உழைப்பார்கள் என்பதை அவர் கவனிப்பார். யார் இந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு செல்வார்கள் என்று கேட்டறிவார். இயக்கத்தின் மீது பற்றுள்ளவர்கள், இயக்கத்தின் மீது அனைத்து தரப்பினரையும் அனுசரித்து அரவணைத்து செல்லத்தக்க அவர்களை தேர்ந்து ஆராய்ந்து 3 பேர் கொண்ட பட்டியலை அவர் அகில இந்திய தலைமையிடம் சமர்ப்பிப்பார். தேசிய தோழர்களுக்கு இது ஓர் அருமையான வாய்ப்பு. உங்கள் பெயரை உங்கள் எம்எல்ஏ அல்லது எம்பி சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அணி தலைமை சொல்ல வேண்டியது இல்லை. காங்கிரஸ் தலைமை நேரடியாக உங்களிடம் வருகிறது. வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அணி அரசியலுக்கு முடிவு கட்டுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் பார்வையாளரை சந்தித்து விருப்ப மனுவை அளியுங்கள். மதவாத சக்திகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க உங்களின் பங்களிப்பை தெளிவாக, தரமாக இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு தாருங்கள். தேசிய தோழன் ஒய். பழனியப்பன், சிவகங்கை.